பிட்சாசன மூர்த்தி. ஓம் நம சிவாய. தாருகா வனம் என்கிற ஒரு காட்டுல சில முனிவர்கள் வாழ்ந்துட்டு ரொம்ப கெத்தா அவங்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மனைவிகளோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னே சிவன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி பிட்சாசனராக ஆடையே இல்லாமல், எந்தவித ஆடையும் இல்லாம, வெறும் ஒரு மண்டையோட தன் பிட்சை பாத்திரமாக எடுத்துட்டு அங்க வரும்பொழுது அந்த முனிவர்களோட மனைவிகள் எல்லாமே இவர் பின்னால ஓடினதாகவும், முனிவர்கள் இவருக்கு சாபமிட முயற்சித்ததாகவும், உடனே அந்த சாபம் எல்லாம் அவங்க மேலே அடிச்சுட்டு போனதாகவும் அங்க ஐதீகம். இதை பத்தி ரமண மகரிஷியே எழுதியிருக்காரு. இவர் பேரு அழகிய பிட்சாசனர். சிதம்பரத்துல இவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு, ஒரு தனி பிரகாரம் இவருக்கு இருக்கு. அவர் பேரே அழகிய பிட்சாசனர். உடை இல்லாமல் கையில் ஒரு கபாலத்தை மட்டும் ஒரு பீட்ச பாத்திரமாக கையில் கொண்டு இருக்கின்றார் அழகிய பிட்சாசனர் சிதம்பரத்தில். ஓம் நம சிவாய.